ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு கூட வராது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனாலும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை. என்ன ரீசன் கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரெண்டு விஷயம். ஒன்று, என்னோடய வயசு ஏற ஏற அதில் ப்ரீமியம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? நான் எவ்வளோ தான் அமௌண்ட்டு கட்டினாலும் நான் கட்டுற பைசா எனக்கு ரிட்டர்ன் வர்றது கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷா வருஷம் அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம கட்டுறது ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ எத்தனை வருஷம் கட்டுறோமோ அந்த கட்டின பைசா நமக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைக்குது, ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் கிளியராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். திங்க் மணி ஃபின்சர் விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன். உங்களோட வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், அதுக்கு பண்ணியிருக்கீங்கல்ல. நானும் பண்ணியிருக்கேன். ஏன் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம்? ஒன்று, ஃபஸ்ட்டு திங், போலீஸ் எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா நம்ம அதுக்கு பெனால்ட்டி கட்டணும், அதுக்காக பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு ஓன் டேமேஜுக்கோ இல்லை தேர்ட் பார்ட்டி டேமேஜுக்கோ போகணுன்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சாதாரண 2 வீலர் 4 வீலருக்கே இன்சூரன்ஸ் பண்ணுறோம். நம்ம லைஃபுக்கோ நம்ம ஃபேமிலி மெம்பரோட லைஃபுக்கோ நம்மளுடைய ஹெல்த்துக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஹெல்த்துக்கோ ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறோமா, இல்லை எடுக்க தான் ரெடியாக இருக்கோமா? லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு கூட வராது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனாலும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை. என்ன ரீசன் கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரெண்டு விஷயம். ஒன்று, என்னோடய வயசு ஏற ஏற அதில் ப்ரீமியம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? நான் எவ்வளோ தான் அமௌண்ட்டு கட்டினாலும் நான் கட்டுற பைசா எனக்கு ரிட்டர்ன் வர்றது கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ 2 வீலர் 4 வீலருக்கு கட்டுற பைசாவும் நமக்கு திரும்பி வரதில்லை. ஆனாலும் நம்ம கட்டுறோம். எதுக்கு? ஒன்று, பெனால்ட்டிக்காக பயந்து, ரெண்டாவது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கிளைம் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல. கேட்டால் கட்டுறது ரீஃபண்ட் வரதில்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷா வருஷம் அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம கட்டுறது ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ எத்தனை வருஷம் கட்டுறோமோ அந்த கட்டின பைசா நமக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைக்குது, ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் கிளியராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒருத்தரை பார்த்தேன். அவரோட அப்பாவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்று இருக்குது அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில். அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து ஏதாவது கிளைம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு ஏற்கனவே ஏஜ் கூட. ரெண்டாவது, இப்போ மேஜர் இஷ்யூஸ்னால ஒரு சர்ஜரி போகிறாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம கவரேஜ் கொடுத்து உடனடியாக எடுத்து பண்ண முடியாது, இதை பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர், இப்போவே ஏகப்பட்ட செலவு ஆகிட்டே இருக்குது, அட்லீஸ்ட் நான் எனக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு என்ன பிளானு, நான் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், என்ன ஏது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அட் த சேம் டைம், நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வயசு ஏற ஏற ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகுது, கட்டுற பைசா ரிட்டர்ன் வரமாட்டேங்குது, அதுக்கும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பிளான் மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஓகே சார், அதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன சொன்னார்? சார், இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, இது மாதிரி போய் பண்ணலாமா, இல்லை உங்களை மாதிரி ஒருத்தட்ட பண்ணலாமா, எங்கே நான் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நம்ம எங்கே எடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரீமியம் இருக்குது, அடுத்த கம்பெனி போனால் அதை விட ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனால் ஒரு ப்ரீமியம் இருக்குது, அதே ஆன்லைன் வெப்சைட்டில் போனேன்னா எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு கொட்டேஷன் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரீமியம் இருக்குது,
ஸோ எனக்கு எது பெட்டராக இருக்கும், எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டுமா, அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, நான் அதை சூஸ் பண்ணினா எனக்கு கட்டுற பைசா மிச்சமாகுது இல்லை, நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு பிளானை நம்ம சூஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, ஒரு மொபைல் ரீசார்ஜ், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மொபைல் ரீசார்ஜில் நிறைய கேட்டகரி வேணாம், வெறும் ஃபோன் கால் பேசுகிறதுக்கு மட்டுமே ஒரு 3 கேட்டகரி எடுத்துக்குவோம். ஒருத்தருக்கு வெறும் இன்கமிங் கால் மட்டும் வந்தால் போதும், அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், வேறு எதுவும் வேணான்ற பிளான் போடுறாரு. மாதத்துக்கு ஒரு 100 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் இன்கமிங் மட்டும் பேசுகிறாரு. ரெண்டாவதாக ஒருத்தர், நான் அதிகமாக பேச மாட்டேன், ஆனால் அவுட் கோயிங்கும் எனக்கு வேணும், ஸோ எனக்கு செகண்ட்ஸில் இருக்கிற மாதிரி பிளானில் போட்டுக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி எடுக்கிறாரு. மூணாவதாக இருக்கிறவர், அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் விடிய விடிய பேசுவேன், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன், எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணுன்றவங்க அது மாதிரி பிளானும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 300 ரூபாலேருந்து 400 ரூபா பிளான் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பிளான் வேணும், எப்படி போனால் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கமிங் மட்டும் வர பிளானை நிறையா பேசக்கூடிய ஒருத்தர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அவருக்கு கட்டுற அமௌண்ட்டு ஒரு 300 400 ரூபாயில் 100 ருபீஸ் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு ஃபோனில் பேசி பேசி தான் எல்லா வேலையும் ஆகும், எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஆனால் அவர் 100 ரூபா பிளானுக்காக எடுத்துட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவார், என்னால் ஃபோனே பேச முடியல, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் அணத்தை விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய இது இருக்கும். ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ எக்ஸ்ட்ரா போனாலும் அவருடைய பர்பஸ் அங்கே சால்வ் ஆகாது, அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இது அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவர் ஒரு செகண்ட்ஸில் இருக்கிற மாதிரி பிளான் எடுத்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளானில் எடுத்துகிட்டு அதிகமாக பேசினார்னா, இவர் நார்மல் பிளானில் பண்ணாலே ஒரு 300 400 ருபீஸில் முடிக்கிறது, செகண்ட்ஸுக்கு டாப்அப் பண்ணி மாதத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் பில்லு போயிடும். ஸோ இப்போ இதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸில் நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பூஸ்டர்ஸும் ஆடான்ஸும் இருக்குது. இந்த பூஸ்டர்ஸும் ஆடான்ஸும் அதில் நமக்கு என்ன தேவை, எதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த பிளான் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு கார் இல்லையே, மிக்சி இல்லையே, கிரைண்டர் இல்லையேன்னு நம்ம பாட்டு அதுக்கப்புறம் நம்ம புலம்பிகிட்டு இருப்போம். இந்த பெனிஃபிட் இதில் கிடைக்கல, அந்த பெனிஃபிட் அதில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ முதல் திங், நமக்கு பேசிக்காக என்னென்ன மாதிரியான ஆடான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆடான்ஸு எதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எதில் எப்படி கிடைக்குது, இது தெரிஞ்சாதான் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை நமக்கு தேவையானபடி பிளான் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். இதில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன ஆடான்ஸு என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த ஆடானில் என்னென்னு பார்ப்போம். அதில் ஒன்று பார்த்தோன்னா நம்ம நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோ கிளைம் போனஸ் அப்படின்னா, இந்த வருஷம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், எடுத்த அந்த வருஷம் நான் எந்த கிளைமும் பண்ணலை, ஹாஸ்பிட்டல் கிளைம் எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னா அதுக்கு 10%லேருந்து 100% வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி ஒரு நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்னா நோ கிளைம் போனஸாக ஒரு 5 லட்ச ரூபா நெக்ஸ்ட் இயர் ஆட் ஆகும். இப்போ என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 லேக் இருக்குது அப்படின்னா நான் இந்த வருஷம் கிளைம் பண்ணலைன்னா அதுக்கு போனஸாக நெக்ஸ்ட் இயரில் ஒரு 5 லேக்ஸை ஆட் பண்ணி மொத்தம் என்னுடைய கவரேஜ் 15 லேக்ஸாக மாறும். இதை நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோ கிளைம் போனஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் தகுந்த மாதிரி ஒரு டைப்பாக அக்குமுலேட் ஆகிட்டே வரும். இந்த நோ கிளைம் பெனிஃபிட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடான்ஸ் ஒரு சில கம்பெனியில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பவர் பூஸ்டர் என்னன்னா, இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துட்டாரு, இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவருடைய ஹெல்த் கிளைம் எவ்வளோ பண்ணினாலும் அந்த வருஷத்தில் 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், எவ்வளோ அவர் பண்ணியிருந்தாலும் அவருடைய நோ கிளைம் போனஸ் வருஷம் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட் இயர் அவருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 லேக் இருக்குது. இப்போ அவர் பவர் பூஸ்டரோடு சேர்த்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாவது வருஷம் அவர் கிளைம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அவருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் 20 லேக்ஸாக மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி கிளைம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் 30 லேக்ஸாக மாறும்.
இந்த மாதிரி வருஷம் அவர் எத்தனை வருஷம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாரோ அத்தனை வருஷமுமே அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பவர் பூஸ்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவர் கிளைம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அவருடைய நோ கிளைம் போனஸ் ஆட் ஆகிட்டே வரும். அடுத்ததாக பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு 10 லட்ச ரூபா எடுத்துருக்கிறாரு, அந்த 10 லட்சம் தீர்ந்து போச்சு அப்படின்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரீஸ்டோர் பெனிஃபிட்னா 10 லட்சம் தீர்ந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேல்யூவோ இல்லை அதை விட கம்மியாகவோ ஒரு ரீஸ்டோர்ங்கிற ஒரு வேல்யூ தருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தராங்கன்னா இந்த 10 லட்ச ரூபா அவருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ரீஸ்டோர் பெனிஃபிட்டாக ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இன்ஃபினிட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த வருஷமே நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்து 10 லட்ச ரூபாய் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸில் அது தீர்ந்துருச்சு அப்படின்னா அகெயின் இன்னொரு 10 லட்ச ரூபா ரீஸ்டோர் ஆகும். இதில் அன்லிமிட்டட் ரீஸ்டோர் வந்து இப்போ நிறைய கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு அந்த 10 லட்சம் தீர்ந்து போச்சு அப்படின்னா எகெயின் ஒரு 10 லட்ச ரூபா ரீஸ்டோர் ஆகும். அந்த 10 லட்சம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அடுத்த 10 லட்ச ரூபா, இந்த மாதிரி இன்ஃபினிட் ரீஸ்டோர் பெனிஃபிட் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கம்பெனிலையும். அடுத்தது பார்த்தோன்னா கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் முதற்கொண்டு கவரேஜில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா க்ளவுஸு, குளுக்கோஸு, சர்ஜிக்கல் ஐட்டம்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் சில இதில் வந்து கவரேஜ் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் கவரேஜில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம பார்க்கணும். அடுத்தது டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடான் இருக்கும். அந்த ஆடான் எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறாரு, ஒரு ஃப்ராக்சர்னாலேயோ இதனாலேயோ ஒரு வீல் சேர் வாங்குறதோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு கிளைம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரீ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து டிபெண்ட் ஆக்குபேஷன். இப்போ ஒருத்தர் வந்து ஐசியூவில் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட டிபெண்ட் ஒரு ரூம் எடுத்தால் அதோடைய ரூம் ரெண்ட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரியான பெனிஃபிட்ஸு. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோபேமெண்ட். கோபேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா கம்பெனி வந்து கொடுக்கும்போது 70-30, 80-20, 90-10 இந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் கிளைமிங் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பில் 1 lakh rupees வருது அப்படின்னா 70-30 ஷேரிங் ரேஷியோ இருக்குன்னா அந்த கம்பெனி 70,000 மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும், 30,000 அவர் கையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உள்ளே போய் பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதில் எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அதில் இன்க்ளூடடாக இருக்குது, எது இன்க்ளூடடாக இல்லை, எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டால் நல்லது. இது இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் இந்த ரேட் இருக்குது, இதில் இந்த ரேட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்த்துட்டு எடுக்கிறது தான் நமக்கு எப்போவுமே நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு ஏஜ் ஏற ஏற என்னுடைய ப்ரீமியம் ஜாஸ்தியாகக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நான் கட்டின பைசா எவ்வளோ கட்டியிருக்கிறேனோ அந்த பைசா எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி கேட்டதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷனில் இதை பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 30,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 ரூபா இன்சூரன்ஸ் ப்ரீமியமை அவருடைய ஆப்ஷனலில் 1 வருஷத்துக்கு கட்டலாம், இல்லை 2 வருஷத்துக்கு சேர்த்து கட்டலாம், இல்லை 3 வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணலாம். 3 வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணும்போது அந்த கம்பெனிலேருந்து சம் டிஸ்கவுண்ட்ஸு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு கேல்குலேஷனை இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கும் போது 3 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 90,000 ருபீஸை ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கட்டிடுவார். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாய்க்கு 2,500க்கு ஒரு எஸ்ஐபியும் கூடவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை நான் ஒரு 30 இயர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷனாக போட்டிருக்கேன். இது 30 இயர்ஸுக்கு தான் போடணுமா, இல்லை அதை விட கூட போடலாமா, இல்லை கம்மியாக போடலாமா அப்படிங்கிறது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இதை பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள் கேல்குலேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால இதை வந்து கேரண்டீடு ரிட்டர்ன்னு யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது.
பட் மோரோவர் இது வரத்துக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குன்ற விஷயத்தினால இதை போட்டு இந்த கேல்குலேஷனை நம்ம சொல்கிறோம். மாதம் ஒரு 2500 ருபீஸ் பே பண்ணுறோம் அடுத்த ஒரு 30 இயர்ஸுக்கு. இது கூடவே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு நம்ம எந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் பே பண்ண போகிறது கிடையாது. 4வது வருஷத்துலேருந்து வருஷம் ஒரு 30,000 ருபீஸை இதுலேருந்து தான் நம்ம எடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பே பண்ண போகிறோம். அடுத்த ஒரு 27 வருஷத்துக்கு இதுலேருந்து எடுத்து கட்டுவோம். ஏன்னா ஃபஸ்ட் இயர் நம்ம கட்டும் போதே 3 இயர்ஸ் எடுத்து கட்டிடுறோம். ஸோ 4th இயர்லேருந்து பார்த்தோம்னா 27 வருஷத்துக்கு இந்த ப்ரீமியம் கட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், என்னோட வயசு ஏற ஏற என்னுடைய ப்ரீமியம் ஏறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம எஸ்டபிள்யூபியில் ஒரு 4% இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ முதல் வருஷம் அவரால் 30,000 ருபீஸ் வித்ட்ராயல் பண்ண முடியும், அதோட ப்ரீமியம் கட்டிடுவார். 2வது வருஷம் ஒரு 31,200 ருபீஸ் வரும், அதை அவர் ப்ரீமியமாக கட்டலாம். பட் 2வது வருஷமே அவரோட ப்ரீமியம் ஏறும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு மினிமம் பார்த்தோன்னா கூட ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸு தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் ஹைக் ஆகும். பட் எனிவே நம்ம போட்டிருக்கிற கேல்குலேஷன் இயர் ஆன் இயர் 4% இன்க்ரிமெண்டலில் கொடுத்துருக்கோம். இதை இப்படியே தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்படியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி எடுத்தால் எப்படி வரும்னு கேல்குலேஷன் இல்லை சார், எனக்கு இந்த வருஷம் 30,000 வந்திருக்கு, எனக்கு அடுத்து 3 வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு 32,000 ப்ரீமியம் வருதுன்னா 3 வருஷம் கழித்து 32,000 வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரீமியம் எனக்கு அடுத்த 5 வருஷம் கழித்து ஒரு 10th இயர் தான் எனக்கு வித்ட்ராயலே வருது, அப்போ எனக்கு ஒரு ப்ரீமியம் ஒரு 36,000 வருது அப்படின்னா அப்போதைக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்தந்த வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கூட நம்ம வித்ட்ராயல் பண்ணி இதில் கட்டிக்கலாம். இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இது ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷனுக்கு வருஷம் ப்ரீமியம் இன்க்ரிமெண்ட் பண்ணி கட்டினா கூட நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமானாலும் நம்ம கட்டுற அமௌண்ட்டு இதே 30,000 மாதத்துக்கு 2,500 ரூபாய்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி போட்டு கேல்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 30வது வருஷம் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருஷத்துக்கு ஒரு 83,000 வந்தால் கூட நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, வெறும் 30,000 தான். அதுவும் வருஷத்துக்கு இல்லை, மாதத்துக்கு 2,500 ரூபா தான் கட்டுவோம், வருஷத்துக்கு 30,000 தான் கட்டுவோம். ஆனால் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டுலேருந்து இந்த 83,000 ருபீஸை வித்ட்ராயல் பண்ணி நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை கட்டிடுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டியிருப்போம், மாதம் 2,500ன்னு வருஷத்துக்கு 30,000 ரூபா கட்டியிருப்போம். 30 வருஷத்துக்கு ஒரு 9 lakh ருபீஸ் டோட்டலாக பே பண்ணியிருப்போம். இந்த 9 lakh ருபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் பில்டான அசட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 lakhs வரைக்கும் பில்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கட்டினது 9 lakhs தான் கட்டியிருக்கோம், நமக்கு கிடைக்கிறது அதுக்கு மேலேயே நம்மளால் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியுது. இப்போ இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கூட பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதிக பெனிஃபிட்ஸை அதே அமௌண்ட்டில் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷனாக தான் இதை பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான் செட் ஆகும், அதில் என்னென்ன ஆடான்ஸ் இருக்கணும், நான் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டணும், நான் எவ்வளோ எஸ்ஐபி கட்டணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், இது இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஃபோன்லேயோ நேர்லையோ கான்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி.